பெற்றவங்க வந்து பிள்ளைகள்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னா, இப்போ பிள்ளைகள் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு வராங்க, அந்த பிரச்சனையில் அந்த பிள்ளைகள் தரப்பில் நியாயம் இருந்தால் மட்டும்தான் அந்த நியாயம் இருக்கான்னு பார்க்கணும். நியாயத்துக்கு தான் பெற்றோர்கள் சப்போர்ட் பண்ணுமே தவிர, இப்போ பிள்ளைகள் தப்பு பண்ணாலும் சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஒரு அநியாயத்தை பண்ணிட்டு வராங்க, அவங்க பண்ண பிரச்சனையில் வந்து அந்த பிள்ளைகள் மேலே தான் தப்பு இருக்குது, மிகப்பெரிய தப்பு இருக்குது, தெரியாமல் கூட பண்ணது, வேணும்னே அவங்க அந்த தப்பு பண்ணிட்டுருக்காங்க. அப்படிங்கும்போது அப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா, அந்த பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அந்த பிள்ளைகளை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதாவது இப்போ பிள்ளைகள் தரப்பில் நியாயம் இருந்தால் மட்டும்தான் அந்த பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ணணும். நியாயம் எங்கே இருக்கோ, இப்போ வந்து 2 பசங்க அடிச்சுக்கிறாங்க, அப்போ வந்து 2 பசங்க சண்டை போடுறாங்க. அப்படிங்கும்போது ஒரு அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க, தான் பிள்ளைகிட்ட யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்னோடனே என் மேலே தான் தப்பு இருக்குன்னு அந்த பிள்ளைகள் அந்த பெற்றோர்கள் வந்து தனது பிள்ளை மீது தான் தப்பு இருக்குது அப்படின்னு தெரிய வரும்போது, சாரி கேளு, போய் சாரி கேட்டுன்னு சொல்லணும். போய் சாரி கேளு, மன்னிப்பு கேளு போய், அப்படி தான் சொல்லி கொடுக்கணும். அதுதான் பெற்றோர்களுடைய பழக்கம். நீ வந்து தான் பிள்ளை தப்பு பண்ணிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சோம் அதை விட்டு கொடுக்காம தான் பிள்ளை பண்ண தப்பு தான் பிள்ளையை பாதுகாக்க நினைக்கிற பெற்றோர்கள் யாருன்னா உண்மையிலே அவங்க அந்த பிள்ளைகளுக்கு கெடுதல் தான் செய்கிறாங்க. பெற்றோர் எப்படி இருக்கணும்னா, நியாயம் அநியாயம் பார்த்து நம்ம பிள்ளை தரப்பில் குற்றம் இருந்தால் அதற்குரிய தண்டனை நம்ம பிள்ளைக்கு கிடைக்கணும். குறைந்தபட்சம் தப்பு சின்னதாக பண்ணாங்கன்னா போய் மன்னிப்பு கேட்டுரு, இல்லைனா இது மாதிரி மன்னிப்பு கேட்டுரு, இது மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாது, இது மாதிரி தப்பு பண்ணால் அவனை உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம். அப்புறம் அந்த யார் தான் பிள்ளையால் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்ககிட்டே போய் தயவுசெய்து எங்கள் மன்னிச்சிருங்க, என் பிள்ளை பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தப்புக்கு தகுந்த மாதிரி அதை மன்னிப்பு. இப்போ பெரிய தப்பு பிள்ளை பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு என்ன தண்டனையோ அதுக்கு பொருத்தமான தண்டனையை அந்த பிள்ளை அனுபவிக்கணும். அதுக்கு தான் அந்த அம்மா அப்பா முனைப்பாக இருக்கணும், ஒரு செயல்படணும். அப்போ தான் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பயம் இருக்கும். நம்ம அம்மா அப்பா வந்து நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நம்ம தப்பு பண்ணால் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நம்மக்கிட்ட நியாயம் இருந்தால் மட்டும்தான் நம்ம அம்மா அப்பா நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்ம பெற்றோர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆதரவு தெரிவிப்பாங்க, நம்மளை பாதுகாப்பாங்க அப்படிங்கிற அந்த புரிதல் அந்த பிள்ளைகளுக்கு வந்துருச்சுனாலே அந்த பிள்ளைகள் தப்பு பண்ண மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணாலும் அந்த பிள்ளைகளுக்காக சண்டை போடுற பெற்றோர்கள் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னெலாம் பார்க்க மாட்டாங்க, பிள்ளைகள் விசாரிக்கவே மாட்டாங்க. பிள்ளைகள் மேலே தப்பு இருக்கும், ஆனால் வந்து உடனே வந்து அதை விசாரிக்காமல் அந்த பிள்ளைகளுக்கும் இன்னொரு குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கும் சண்டை வரும். அந்த இன்னொரு பிள்ளைகளை போட்டு திட்டிகிட்டு இருப்பாங்க அந்த அம்மா. அந்த மாதிரி தான் வந்து அப்போ அதை அந்த பிள்ளைகள் கற்றுப்பாங்க. நம்ம என்ன பண்ணாலும் நம்ம தப்பே பண்ணால் கூட நம்ம அம்மா நம்மளை பாதுகாக்கணும், அதுதான் அம்மா. அப்போ நம்ம தப்பே பண்ணால் கூட நம்ம அம்மா அப்பா நம்மளை பாதுகாப்பாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் தப்பை தொடர்ந்து பண்ணுவாங்க. தப்பு பண்ணால் இந்த நம்ம அம்மா அப்பா நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அப்படி தான் அந்த பெற்றோர்கள் நடந்துக்கணும். தான் பிள்ளைகள் தப்பு பண்ணால் போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லணும். நான் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், பாதிக்கப்பட்டவங்க பக்கம்தான் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் எப்போவுமே பாதிக்கப்பட்டவங்க பக்கத்தில் நிற்கணுமே தவிர, அது ஒருவேளை இப்போ தான் பிள்ளையே பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தால் அந்த பிள்ளைகள் பக்கத்தில் நிற்கணும். இல்லது தான் பிள்ளையால் இன்னொருத்தர் பாதிக்கப்பட்டாங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட இன்னொரு குடும்பத்தை சேர்ந்த அந்த பிள்ளைக்கு தான் இந்த பெற்றோர்கள் போய் நிற்கணும். அது மட்டும் பிள்ளைகள் உணர்ந்துட்டாங்கன்னா அந்த பிள்ளைகள் என்றைக்குமே தப்பு பண்ண மாட்டாங்க. தப்பு ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, என்ன பண்ணாலும் அந்த பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த பெற்றோர்களால் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா வருது. நிறைய குற்றவாளிகள் ஏன் உருவாகுறாங்கன்னா, தான் பிள்ளை வந்து என்றைக்குமே விட்டு கொடுக்கக்கூடாது, தப்பே பண்ணால் கூட விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. அந்த பிள்ளைகளுடைய தப்பை வந்து சரின்னு நிரூபிக்க முயற்சி செய்கிறாங்கல்ல. தான் பிள்ளை மேலே தப்பே கிடையாதுன்னு நிரூபிக்க முயற்சி செஞ்சு சண்டைலாம் போட்டு கிடப்பாங்க. அது வந்து பிள்ளைகளை கெடுக்கிறது. அது நல்ல பாசமே கிடையாது. அது வந்து ஒரு மோசமான ஒரு பாசம், அன்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதனால் பெற்றோருடைய அன்பு எப்படி இருக்கணும்னா, நியாயத்துக்கு தான் என்றைக்குமே அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கணும். அப்போ தான் அந்த பிள்ளைகள் வந்து குற்றங்களை செய்ய மாட்டார்கள். என்ன செஞ்சாலும் நம்ம அம்மா அப்பா நமக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற அந்த வழக்கம்தான் அது நிறைய பெற்றோர்கள்ட்ட இருக்குது. இன்றைக்கி வந்து பிள்ளைகள் ஏன் திருடுறாங்க, ஏன் வந்து சில ஆண்கள் வந்து கற்பழிப்பு இந்த மாதிரி இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னா, குற்றங்களில் ஈடுபடுற சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அம்மா வந்து அந்த பிள்ளைகள் செய்கிற குற்றங்களுக்கு ஆதரவாக இருந்திருப்பார்கள். சில வீட்டில் வந்து பிள்ளைகள் திருடிட்டு வருவாங்க, அந்த அம்மா அப்பா வாங்கி வச்சுப்பாங்க. குற்றங்கள் செய்ய தூண்டுகிறவர்களாக
அந்த பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அதனால தான் அந்த பிள்ளைகள் குற்றம் செய்கிறாங்க. அந்த குற்றங்கள் செய்வதற்கு அது மாதிரி பிள்ளை வந்து ஒரு தப்பு பண்ணிட்டான்னா அந்த பெற்றோர்கள் வந்து அதை வந்து அந்த பிள்ளைகளை பாதுகாப்பாங்க. குற்றம் செய்துவிட்டு வந்த தனது பிள்ளையை பாதுகாப்பார்களே ஒழிய தனது பிள்ளையால் பாதிக்கப்பட்ட இன்னொரு பிள்ளைகிட்ட போய் நீ மன்னிப்பு கேளு அப்படின்லாம் சொல்கிறது கிடையாது. மன்னிப்பு கேளு, உன் தப்பை நீ உணர்ந்து உன் மேலே தான் தப்பு இருக்குது, நீ அந்த பிள்ளையை நீ அடித்தது உன் மேலே தான் தப்பு, விசாரித்து அந்த பெற்றோர்கள் ஒரு நீதிபதிகளாக இருக்க வேண்டும். பெற்றோர்னால் யாருன்னா நீதிபதி. பிள்ளைகள் செய்கிற குற்றங்களுக்கு நல்லது கெட்டதுக்கு அவங்க நீதி சொல்கிற ஒரு நீதிபதிகளாக இருக்க வேண்டும் பெற்றோர்கள். அப்படி இல்லாமல் என்ன பண்ணாலும் நான் உனக்கு அப்பா அம்மா நான் இருக்கேன், கவலைப்படாதடா ராசா, போயிட்டு வாம்மா அப்படின்னு சொல்லி அனுப்புகிற பெற்றோர்களாக இருந்தால் அங்கே குற்றங்கள் பெருகுது. நிறைய பிள்ளைகள் திருடிட்டு வருவாங்க. அந்த திருடிட்டு வர பொருளெல்லாம் அந்த அம்மா அப்பா வாங்கி வச்சுப்பாங்க. அப்புறம் நிறைய வந்து லஞ்சம் வாங்க சொல்லி ஊக்குவிக்கிற பெற்றோர்கள் இருக்காங்க, மனைவிகள் இருக்காங்க, கணவன்கள் இருக்கிறாங்க. லஞ்சம் வாங்கு, பிள்ளைய கூட லஞ்சம் வாங்குன்னு சொல்லுவாங்க. ஊழல் பண்ணு, ஏமாத்து அப்படின்னு சொல்கிற பெற்றோர்கள் இருக்கிறாங்கல்ல. அதனால தான் அந்த பெற்றோருடைய அணுகுமுறை தான் குற்றவாளிகளாக பிள்ளைகள் மாறுவதற்கு காரணமாக இருக்கிறது. அதனால் பெற்றோர்கள்னாலே அவங்க ரொம்ப இதுவாக இருப்பாங்க அப்படின்னு, ரொம்ப உத்தமர்கள், அவங்க அப்பாற்பட்டவர்கள், விமர்சனத்திற்கு அப்பாற்பட்ட எல்லா பெற்றோர்களும் நல்லவர்கள் அப்படிலாம் கிடையாது. கெட்டவர்கள் பெற்றோர்களாக மாறும்பொழுதும் கெட்டவர்களாக தான் இருக்கிறாங்க. இப்போ ஒரு கெட்ட பண்புடைய ஒரு பெண் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறா, குழந்தைய பெற்றுக்கிறா, அவள் கெட்ட தாயாக தான் இருக்க போகிறா. தாயான உடனே அவள் நல்லவளாக மாறிடுவாளா? அவள் ஒரு கெட்ட தாய். அது மாதிரி ஒருத்தன் வந்து கெட்டவனாக இருக்கான், லஞ்சம் வாங்குறான், ஊழல் பண்ணுறான், அவனுக்கே கல்யாணம் நடக்குது. அவன் ஒரு குழந்தைக்கு அப்பனாக மாறும்போது, அவன் ஒரு தந்தையாக மாறும்போது அந்த தந்தையை எப்படிப்பட்ட இருப்பான்? கண்டிப்பாக கெட்ட தந்தையாக தான் இருப்பான். தந்தையாக மாறிட்டாலே அவன் நல்லவன் ஆகிடுவானா? தாயினாலே அவங்க நல்லவங்கன்றவங்க அப்படி கிடையாது. தாய்மை என்பது ஒரு பருவம், அது ஒரு பருவம் தான். அதனால் இடையில வந்து போகிற ஒரு பருவம். அந்த பருவத்தில் நீ எப்படி இருக்க, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ அது மாதிரி நீ 10 வயசுங்கிறது ஒரு பருவம், 15 வயசுங்கிறது ஒரு பருவம். நீ 10 வயசில் எப்படி இருந்தியோ அது மாதிரி தான் 15 வயசில் இருக்க போகிற. 15 வயசான உடனே நீ வந்து மாறிடுவியா என்ன? அப்போ 20 வயசில் நீ 15 வயசில் எப்படி இருந்தியோ அது மாதிரி தான் 20 வயசில் இருப்ப. அது மாதிரி தான் தாய் என்பது ஒரு 20 வயசு மாதிரி அல்லது 15 வயசு மாதிரி. 15 வயசில் தாய் என்பது ஒரு பருவம், ஒரு குறுகிய காலத்துக்கு. நீ குழந்தையாக இருக்கிற வரைக்கும் தான் அவங்க தாயாக இருப்பாங்க. உன்னை வளர்க்குற வரைக்கும் தான். உனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு உனக்கு உணவு ஊட்டி, சோறு ஊட்டி, சீராட்டி, பாலாட்டி, ஆளாக்கி விடுற வரைக்கும் தான் அவங்க தாய். அப்போ அது வரைக்கும் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி தாயாவதற்கு முன்பு எப்படி இருந்தாங்களோ அப்போ தான் அது மாதிரி தான் தாயான பிறகும் இருக்க போகிறாங்க. அது மாதிரி அதனால் ஒரு பெற்றோர் எப்படி நடந்துக்கணும்னா நியாயத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். பிள்ளைகள் தப்பு பண்ணாங்கன்னா போய் மன்னிப்பு கேட்டு வா அப்படின்னு சொல்லணும். போய் மன்னிப்பு கேட்டுட்டு வா, நீ பண்ணது தப்பு. இல்லை பெரிய தப்பு பண்ணால் அந்த பிள்ளைகளே பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லணும். நான் உன்னை இன்றைக்கி வீட்டிலே சேர்த்துக்க மாட்டேன், நீ என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பெரிய தப்பு பண்ணிட்டான்னு வைங்க, வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடணும். நீ பண்ண தப்புக்கு நீ போலீஸ் ஸ்டேஷனில் 4-5 வருஷம் நீ ஜெயிலில் தான் கிடக்கணும், அப்போயே ஏற்பட்ட தப்பு நீ பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகணும். அப்போது அந்த அளவுக்கு தப்பு பண்ணுறான்னா அப்போ சின்ன வயசுலேருந்து சின்ன தப்பாக பண்ணால் தான் ஒருத்தன் அந்த மாதிரி பெரிய தப்பு பண்ண முடியும். ஒரு பிள்ளைகள் ஆணார்களாம் பெண்ணார்களாம். அப்போ சின்ன தப்புலேயே நீ மன்னிப்பு கேட்டு திருத்தி வச்சுருந்தா பிள்ளைகள் வந்து பெரிய தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து தவறுகள் செய்வதற்கு, குற்றவாளிகளாக மாறுவதற்கு இந்த பெற்றோர்கள் தான் காரணம் என்பதுக்கு இதை விட பொருத்தமான உதாரணம் வேறு எதுவும் ஒன்றும் கிடையாது. பெற்றோர்கள் வந்து வக்கீலாக இருக்கக்கூடாது, நீதிபதியாக இருக்கணும். இப்போ வக்கீல் என்ன பண்ணுவார்னா தனது அதாவது ஒருத்தர் வந்து தன்னை நாடி வராரு, ஏதோ ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா அவர் குற்றம் பண்ணாலும் அவரை பாதுகாப்பார். கொலை குற்றம் பண்ணால் கூட அந்த வக்கீல் என்ன பண்ணுவார், காசை வாங்கிட்டு அந்த கொலை குற்றம் பண்ணவங்கள பாதுகாக்கிறதுக்கு சாதகமாக வாதாடி அவரை பாதுகாக்க தான் முயற்சி பண்ணுவார். அதனால் வக்கீலோட வேலை அதுதான். தன்னை நாடி வராங்களா, தன்னை காப்பாற்றுங்க அப்படின்னு யார் வந்தாலும் அவங்கள பாதுகாக்கிறது தான் அந்த வக்கீலோட வேலையாக இருக்குது. அதனால் வந்து வக்கீலாக இருக்கிறத விட நீதிபதியாக இருக்கணும். விசாரித்து யார் தப்பு பண்ணாங்கன்னு விசாரித்து தீர்ப்பு கூறுகிற ஒரு நீதிபதியாக பெற்றோர்கள் என்பவர்கள் இருக்க வேண்டுமே தவிர வக்கீலாக இருந்துடக்கூடாது. சில வக்கீல் இருக்காங்க, நியாயம் இருந்தால் மட்டும்தான் வாதாடுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட வக்கீலாக அந்த பெற்றோர்கள் இருக்க வேண்டும். நியாயம் இருந்தால் தான் வாதாடுவாங்க, நியாயம் இல்லாத கேஸுக்கு வாதாடவே மாட்டாங்க. அப்போ வக்கீலே அப்படி தான் இருக்கணும். வக்கீலுக்கான உதாரணமே அதான்.
நியாயத்துக்காக மட்டும்தான் அவங்க தனது வாதத்திறமையை பயன்படுத்த வேண்டும் தவிர வாதத்திறமையை பயன்படுத்தி அநியாயத்தை நிலைநாட்ட அவர்கள் முயற்சி செய்யக்கூடாது. அப்போ பெற்றோர்கள் எப்படி இருக்கணும்னா, நியாயத்தை நிலைநாட்டுகிற வக்கீலாகவும் இருக்க வேண்டும். நியாயம் இருந்துச்சுன்னா, தான் பிள்ளை தரப்பில் நியாயம் இருந்துச்சுன்னா அந்த நியாயத்துக்காக போராடுகிற தனது பிள்ளை தரப்பில் நியாயம் இருந்துச்சுன்னா அந்த நியாயத்தை காப்பாற்றி தனது பிள்ளையும் காப்பாற்றுகிற ஒரு வக்கீலாகவும் இருக்க வேண்டும். அப்புறம் அநியாயம் பார்த்து தீர்ப்பு கூறுகிற ஒரு நீதிபதிகளாகவும் அந்த பெற்றோர்கள் இருக்க வேண்டும். அநியாயம் தான் பிள்ளை மேலே குற்றச்சாட்டு இருக்குது, அவன் தப்பு பண்ணியிருக்காங்க, அந்த தனது பிள்ளைகள் தப்பு பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்காக நான் வாதாட மாட்டேன், அவங்களுக்காக அவங்க பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு நீதிபதியாகவும் அந்த பெற்றோர்கள் இருக்க வேண்டும்.